என்னடா சொல்ற? அது வந்து அடையாளம் காட்ட சொல்றாரு. கடவுளே, அது சரோஜாவும் பூங்குடியுமா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனா எதுக்கும் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது தானே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ இருப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு நீ மட்டும் போன எப்படி? எனக்கும் தவிப்பா இருக்கும்ல. நானும் உன் கூட வரேன். என்ன? இல்லம்மா, வேண்டாம்மா, நீ வீட்லயே இரு. நான் போய் பார்த்துட்டு அப்படி ஏதாவது இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, நம்ம 2 பேரும் போனா வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும். வீட்டில் இருமா, நான் எதா இருந்தாலும் உனக்கு கால் பண்றேன். ரவி, கடவுளே, இது என்ன சோதனை? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. சரி, ஓகே ஓகே சார். சார், அவங்க சீக்கிரம் வந்துருவாங்களா சார்? அவங்க வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சார், என்னாச்சு? ஒரு ஷாக்கிங்கான தகவல் சொன்னீங்களே, அது உண்மையா? பதட்டப்படாங்க சார். ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கிளாஸ்மேட் தான். இந்த மாதிரி ஒரு அம்மாவே பொண்ணே காணும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலைல ராயப்பேட்டை ஜிஹெச்ல ஒரு அம்மாவும் பொண்ணு விஷம் குடிச்சு சூசைட் கேஸ்ல 2 டெட் பாடி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்க வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் செத்தது உங்க ஒய்ஃபா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னேன். நீங்க அடையாளம் காமிச்சீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேகமா முடிச்சுட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். சார், கண்டிப்பா அந்த பொண்ணா இருக்கா சார்? அது வேற யாராவது இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சார், இல்ல சார், கண்டிப்பா இருக்கா சார். சார், ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொன்ன உடனே வந்து டொனேட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், இந்த பிளட் ரேர் குரூப், அதான் நீங்கள் ஃபோன் பண்ணதுமே வந்துட்டேன். தேங்க்யூ சார். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு? ஒன்றும் புரியலையே. அங்கிள், ஜீவா, நீ எங்க இங்க? நான் ரெகுலராக இங்கே பிளட் டொனேட் பண்ணுவேன் அங்கிள். ஏதோ பிளட் தேவைன்னு கூப்பிட்டாங்க, அதான் வந்து கொடுத்தேன். சரி, நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? அது நான் வந்து சார், தம்பி யார் சார்? உங்க ரிலேஷனா? இல்ல, ஆமா, அது என்னோட. என்ன அங்கிள், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? சார், நான் ஒரு ரிலேஷன் தான். அவரோட பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ, அது நீங்க தானா? சார் நேத்து தான் பொண்ணோட கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் அங்கிள், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, நீங்க எதுக்கு ஜிஹெச் வந்தீங்க? அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜீவா. இல்ல, அது 2 பேருமே. சார், அது ஒண்ணு இல்ல சார். பூங்குடின்ற பொண்ணு அவங்க அம்மாவும் காணாம போயிட்டாங்கன்னு சார் சொல்லியிருந்தாரு. பூங்குடி வீட்டை விட்டு தானே போனா? ஏன் காணாம போனதா அங்கிள் போலீஸ் வரைக்கும் கொண்டு போகணும்? அங்கிள், அவ காணாம போலையே, வீட்டை விட்டு தானே போனா? சரி, தானா போனாங்களோ இல்ல காணாம போனாங்களோ, நீங்க சொன்ன மாதிரி அதே அடையாளத்துல ஒரு அம்மாவும் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சார், சூசைடா? பூங்குடியா? சார், அவ அந்த முதல்ல யோசிக்கிற பொண்ணு இல்லை சார்.
கண்டிப்பா நீங்க சொல்றது பூங்குடி இருக்காது. அதான் மார்ச்சூர்ல பார்த்து அடையாளம் காமிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கோம். அதான் ஐடென்டிஃபை பண்ண வந்திருக்காருல்ல, எதுக்கு தேவையில்லாம ஆர்குமெண்ட்? போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வாங்க சார், வாங்க. ஏமா இங்கெல்லாம் அழக்கூடாது. ஆறுமுகம் சார், சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த அம்மா பொண்ணு பாடி அது இந்த பாடி தான் கொஞ்சம் சார். காட்டுங்க. வாங்க. ஒருவேளை நான் அவளை சந்தேகப்பட்டதுனால என் காதல வெறுத்து போய் வாழவே பிடிக்காம போயிருந்தா? இல்ல இல்ல, பூங்குடி தைரியமான பொண்ணு, அவளா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இது சரோஜாவா இருக்கக்கூடாது. என்ன அப்பான்னு கூப்பிடாம என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத கடவுளே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சீக்கிரம் ஓபன் பண்ண. இல்ல சார், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ. நீங்க கொஞ்சம் வாங்க ஆறுமுகம். நல்ல வேலைப்பா, அவ பூங்கொடி இல்ல. திடீர்னு பூங்கொடின்னு சொன்ன உடனே கையும் வரல காலும் வரல, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். கார்ல ஏறினது தான் தெரியும், டிராஃபிக் சிக்னல் கூட தெரியல. எனக்கு இப்பதான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆமா அங்கிள், பூங்குடி வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல அது அது வந்து இல்ல, பூங்குடி இவ்வளவு நாளா எங்க வீட்டுல தான் இருந்தா. நான் டென்ஷன் ஆகிறதுல அர்த்தம் இருக்கு. அது ஏன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல ஜீவா, அது பூங்கொடி பூங்குடி கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எங்க வீட்டுல தான் இருந்தா. இப்படி சந்தேகப்படும்படியா 2 போன இருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா முதல்ல அவங்க எங்க கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் அவளோட ஐடி கார்டுல இருந்து பஸ் பாஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே எங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எப்படி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? இல்ல காலேஜ் அட்ரஸ பார்த்து கூட. அது யாருதுன்னே தெரியாத பாடி. அப்படி இருக்கும்போது பூங்குடி தான் எப்படி அவங்க காலேஜ் வரைக்கும் வருவாங்க? சரி, அது கூட பரவாயில்ல. நீங்க ஏன் பூங்குடிக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பூங்குடிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல எப்படி பார்த்தாலும் லிங்கே இல்லையே. சரி, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அது வந்து பூங்கொடி உங்க வீட்டை விட்டு போனால, ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து கல்யாண நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம், சொல்லி வச்சிருந்தேன். அதனால சந்தேகத்துல என்னை கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. அங்கிள்,
நான் பூங்குடி சந்தேகப்பட்டது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த 4 லட்சம் எங்கேருந்து வந்ததுன்னு பூங்குடி உண்மையை சொல்லியிருந்தானா இப்போ நாம இங்க பேசுறதுக்கான வேலையை வந்திருக்காது. அந்த 4 லட்சம் எப்படி வந்ததுன்னு அவன் ஏன் என்கிட்ட மறைக்கணும்? அது யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, இங்க அவளுக்கு தெரிஞ்சது ஒருத்தன் தான், அது நான் மட்டும்தான். தினம் கண்ணை முழிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்றவ. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டானா அப்போ தப்பு அவன் மேல இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல, ஆனா பூங்குடி தப்பு பண்ற பொண்ணு இல்ல ஜீவா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவ பணத்தை திருடுற அளவுக்கு போக மாட்டான். எப்பயாவது பார்த்த எனக்கு தெரியுது, கூடவே இருக்க உனக்கு தெரியாதா? அது எனக்கும் தெரியும் அங்கிள். ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட அவ சொல்லிருக்க வேண்டியதானே. என்னென்னமோ நினைச்சேன், என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த மார்ச்சுவல்ல இருந்தது பூங்குடியா இருந்ததுன்னு வைங்க, சத்தியமா சொல்றேன், என்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அங்கேயே நான் என் உயிரை விட்டுருப்பேன். இப்ப கூட அவ எங்கேயாவது வந்துட மாட்டாளா? டக்குன்னு என் முன்னாடி வந்து நின்று என்ன நடந்ததுன்னு சொல்லிட மாட்டாளான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத ஜீவா, பூங்குடி கண்டிப்பா வருவா. ஒரு நாள் நடந்தது அவளே சொல்லுவா. அதனால மைண்டை ஃப்ரீயா வச்சுக்க. சாரி அங்கிள், நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஜீவா, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. கல்யாணம் ஆக போகுது, சும்மா சுத்தாம நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே அங்கிள். இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையும் என்ன இங்க பார்த்ததையும் வேற யார்கிட்டயும் சொல்லாத. வரேன். இவர் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரவி, என்ன பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, அது வேற யாரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்பா, அது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் இங்க தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்ல. அம்மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேச அதை வேற யாராவது கேட்டு அதனால வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் ஃபோன் பண்ணல. அதுவும் சரிதான். தீபிகா அவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இப்பதான் வெளியே போனா. அவளே நான் பூஜை ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகமா தான் பேசினாப்பா. அதனாலதான் நான் ஃபோன்ல பேச யோசிச்சேன். நம்ம ரகசியமா பேசுறோம்னு நினைப்போம், ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம பேசுறத வச்சு புரிஞ்சுப்பாங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன். அது மட்டும் இல்லம்மா, அங்க ஜீவா வேற வந்துட்டான். ஜீவாவா? அவனுக்கும் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரே என்ன? அதாம்மா என் நேரம்ன்றது. அவன் அட்மிட் ஆயிருக்க யாரோ பார்க்க வந்திருந்தான். நான் நின்று இருக்கிறத பார்த்து என்கிட்ட வந்தான். அதனால அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்னப்பா சொல்ற? இப்பதான் உன் கல்யாணம் எந்த பிரச்சனை இல்லாம நடக்கும்னு தீபிகாட்ட சொல்லி அமிச்ச. இப்ப வந்து நீ எப்படி சொல்ற? தெரியும்னா சரோஜாவும் பூங்குடியும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டல் வந்தது வரைக்கும் தான் தெரியும். அவங்க என்னோட சொந்தம்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல சந்தேகம் வரதுக்கு என்ன இருக்கு? அவங்கள ஐடென்டிஃபை பண்ண உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? நியாயப்படி பூங்குடி எங்க வீட்டுல தானே இருந்தா, அதனால அவங்க அம்மாவையே எங்களுக்கு தெரியும். போலீஸ் எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எதுக்கு உங்ககிட்ட சொன்னாங்கன்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவும் பொண்ணும் மிஸ் ஆயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருந்தேன்னு. அதனால கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இருந்தாலும் அவன் குழப்பத்தோட தாம்மா போனான். ரவி, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அம்மா, எந்த விஷயமும் நம்ம கையில இல்லம்மா. நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். ரவி, என்னம்மா? பூங்குடிதான் உன் பொண்ணுன்னு ஜீவாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னு போயிடுப்பா. கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். அதான் பூங்குடியும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொத்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும்பா. நான் கடவுள் மேல பாரத்தை போட்டேம்மா. நடக்கிறது நடக்கட்டும்.
ஓடிக்கிட்டே இருந்தேன். நீ எந்த சோதனை வச்சாலும் அதை தாண்டி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசுல அப்பா இல்லாம அலைய விட்டேன். எங்க அம்மாவையும் ஊரை விட்டு இந்த ஊருக்கு துரத்துன. எங்க தாத்தாவையும் பறிச்சுக்கிட்ட. ஜீவா சாரியும் கண்ணுல காட்டி அவரையும் பிரிச்சுட்ட. எனக்கு திருட்டு பட்டத்தையும் கொடுத்துட்ட. பேச்சு மூச்சு இல்லாம வெறும் மூச்சு மட்டும் எழுத்துட்டு இருக்க. எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு இப்ப மிச்சமா இருக்காங்க. போதும், இதுக்கு மேல என்னால உன் சோதனை எல்லாம் தாங்க முடியல. இதுக்கு மேல என்னால ஓடவும் முடியாது. நான் ஊருக்கே போயிடுறேன். என்னடா ஊருக்கே போயிடுறேன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? இங்க எதுக்கு வந்தான்னு பாக்குறல? ஊர்ல இருந்து நல்லா வந்த எங்க அம்மாவை இந்த நிலைமையில என்னால கொண்டு போக முடியாது. கையும் காலையும் வச்சுக்கிட்டுதான் கால் கஞ்சி அரை கஞ்சின்னு குடிச்சிட்டு இருந்தோம். அதையும் மொடமாக்கி போட்டுட்டா நாங்க எப்படிமா பழைக்கிறது? அப்பாவை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மனுஷனை காட்டாமலே இருந்திருக்கலாம்ல. ஆனா அந்த மனுஷன் என்ன தான் மகனு ஊர் அறிய சொல்ல மாட்டாராம். ரகசியமா தங்க வச்சு என்ன படிக்க வைப்பாராம். எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பாப்பாராம். அப்படி ஒரு ஈன பழப்பு தேவை எங்களுக்கு. நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. எனக்கு இந்த மனுஷங்க மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் எல்லாத்து மேலயும் நம்பிக்கை போயிடுச்சு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீ மட்டும்தான். நான் வேற எதையும் கேட்கல. எங்க அம்மாவை மட்டும் சரியாக்கி கொடுத்துரு. எனக்கு இந்த ஊரு வேண்டாம், படிப்பு வேண்டாம், காலேஜ் எதுவுமே வேண்டாம். நாங்க எங்க ஊருக்கே போய் பழச்சுக்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்துக்கு நான் அண்ணன் தண்ணி பழங்காம உன் சன்னத்திலே உட்கார்ந்துருப்பேன். அதுக்குள்ள நீ எங்க அம்மாவை சரியாக்கி தரணும். அப்படி தரல இன்னும் கடுமையான விரதம் இருப்பேன். ஒண்ணு எங்க அம்மாவை நல்லபடியா திருப்பி கொடுத்துரு, இல்லனா எங்க 2 பேரோட உயிரையும் எடுத்துக்கோ. தீபி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கவலையெல்லாம் தூக்கி போட்டுடு. அதை டீல் பண்ணி உன் ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜீவா இங்க வந்துருவான். அவன் வந்ததும் பூங்கொடியை நீதான் கடத்தி வச்சிருக்கேன்னு நான் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுறேன்.